அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 26ஆம் தேதி வியாழக்கிழமை, தேய்பிறை 11/9/2025. சதுர்த்தி திதி நண்பகல் 12:46 வரை. அதன் பிறகு பஞ்சமி திதி. சமநோக்குள்ள அஸ்வினி நட்சத்திரம் மதியம் 1:58 வரை. அதன் பிறகு கீழ்நோக்குள்ள பரணி நட்சத்திரம். அமிர்த யோகம் மதியம் 1:58 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை: கன்னி லக்னம், லக்னத்திலேயே செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக, மேஷத்தில் சந்திரன், மிதுனத்தில் குரு பகவான், கடகத்தில் சுக்கிரன், சிம்மத்தில் சூரியன், புதன், கேது. இன்று என்ன செய்யலாம்? திருமணம் சீமந்தம் செய்ய, குழந்தைக்கு சிகை நீக்கி பெயர் சூட்ட, வாகனம் வாங்க, பதவி ஏற்க, புது தொழில் தொடங்க, சங்கீதம், கணிதம் மற்றும் கம்ப்யூட்டர் பயில, உழவு உழ, விதை விதைக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, முதல் முயற்சியில் வெற்றி பெறுபவர் அதிர்ஷ்டசாலி. இரண்டாவது முயற்சியிலே வெற்றி பெறுபவர் புத்திசாலி. மூன்றாவது முயற்சியிலே வெற்றி பெறுபவர் அனுபவசாலி. வெற்றி பெறும் வரை இறுதி வரை போராடக்கூடியவர் தான் சாதனையாளர். ஆமாங்க, ஒருத்தவங்க சாதனையாளராக ஆகணும்னா நடுவில் தொய்வு அடையாமல், எந்த வகையிலுமே தோற்று போகாமல், மனதளவிலே தோல்வியெல்லாம் பெருசாக எடுத்துக்கொள்ளாமல், வெற்றி ஒன்றையே இலக்காக நினைத்து கொண்டு, நிர்ணயித்து கொண்டு, இடைவிடாமல் உழைத்து கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் வேலை சுமை இருக்கும், சின்னதாக அலைச்சலும் இருக்கும். ஆரோக்கியத்தில் கூட இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் அக்கறை காட்டணுங்க. லேசாக காய்ச்சல் அடிக்கிற மாதிரி உடம்பு கொஞ்சம் சூடாக இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, சின்னதாக மனசுக்குள்ளார ஏதாவது ஒரு யோசனையும் ஓடிக்கொண்டே இருக்குங்க. அஸ்வினி நட்சத்திரத்தில் இன்றைய தினம் மதியம் 1:58 வரைக்கும் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க. அதே மாதிரி மதியம் 1:58 பரணி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால பரணி நட்சத்திரக்காரர்கள் மதியத்திலிருந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்குங்க. இருந்தாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால முன்கோபத்தை கொஞ்சம் தவிர்க்கணுங்க. சாப்பாட்டு விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. முடிஞ்ச வரைக்கும் சின்னதாக உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி, மூச்சு பயிற்சி அதெல்லாம் கொஞ்சம் செய்கிறது நல்லதுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவெடுங்க. அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு பேசி அந்த மாதிரி முடிவுகளெல்லாம் இன்றைய தினத்தில் எதுவும் எடுக்க வேண்டாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். அவசரப்படாமல் இருக்கிறது நல்லதுங்க. வேலையாட்களை கொஞ்சம் தட்டி கொடுத்து வேலை வாங்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வீண் விவாதங்கள் கொஞ்சம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அந்த விவாதங்களை எல்லாம் தள்ளி விட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, பிறந்து விட்டோம் என்பதற்காக வாழாதீர்கள்.
அது கடனாய் முடியும். வாழ வேண்டும் என்பதற்காக பிறந்திருக்கிறோம் என்று எண்ணுங்கள், அது இனிமையாக இருக்கும். ஆமாங்க, நாம் பிறந்திருக்கிறோம், ஏதாவது ஒரு வகையில் நாம் சாதிக்கணும், நாம் யாருங்கிறத இந்த உலகத்துக்கு நிரூபிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தோடு தினம் தினம் சாதனைகளை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. சுப செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகளும் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க. கடந்து வந்த பாதைகளை லேசாக அசை போட்டு பார்த்து கொண்டே இருப்பீங்க. நல்ல வாய்ப்புகள் எல்லாம் கிடைச்சிது, நாம் தான் சரியாக பயன்படுத்திக்காமல் விட்டுட்டோம், மறுபடியும் அது மாதிரி வாய்ப்பு கிடைக்குமாங்கிற எண்ணங்களும் அடிமனசுக்குள்ளார ஓடிக்கொண்டிருக்குங்க. 12ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால திடீர் பயணங்கள், திடீர் செலவுகள்லாம் இருக்குதுங்க. அதே மாதிரி வெளிமாநிலம் வெளிநாட்டு நண்பர்களுடன் இன்றைக்கி சில முக்கியமான விஷயங்கள்லாம் பேசி பகிர்ந்து கொள்வீங்க. 2ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. சுக்கிரன் மறைஞ்சு கிடக்கிறதுனால வேலை சுமை கொஞ்சம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். அதனால் கொஞ்சம் ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எவ்வளோ பெரிய சிக்கல் வந்தாலும் அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரத்தில் கூட புதுசு புதுசாக ஏதாவது யோசிப்பீங்க. வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பீங்க. வித்தியாசமாக விளம்பரப்படுத்துறதுக்கான முயற்சிகள்லையும் இன்றைக்கி நீங்கள் இறங்குவீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஆனால் நல்லா வேலை பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு எல்லா வேலைகளையும் உங்கள் தலையிலே கட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் சிரித்து பேசிட்டா அவ்வளோதானே, உடனே தலையில் எல்லா மூட்டையும் இறக்கி போயிடுறாங்க. அப்படியே லைட்டாக சிறு சிறுன்னு நடந்துக்கணும், அப்போ தான் எல்லோரும் கொஞ்சம் தள்ளி இருக்காங்க அப்படின்னு மனசுக்குள்ளார முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, எல்லா எதிர்பார்ப்புகளிலும் ஏமாற்றம் என்ற பரிசும் எல்லா ஏமாற்றங்களிலும் அனுபவம் என்ற பரிசும் கிடைப்பது தான் வாழ்க்கையின் தத்துவமாகும். ஆமாங்க, நாம் எதிர்பார்க்குறோம், ஆனால் ஏமாற்றங்கள் கிடைக்குது. ஆனால் அந்த ஏமாற்றத்துக்குள்ளார அனுபவம் நமக்கு கிடைக்கிது. அடுத்ததாக நாம் எந்த மாதிரி முயற்சிக்கணும் அப்படின்னு அடுத்த கட்ட வெற்றிக்கான ஆயத்தங்களும் நமக்கு கிடைக்கிது. அதனால தாங்க எதிர்பார்ப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஏமாற்றங்கள் மற்றொரு பக்கம் வந்தாலும் அதையெல்லாம் எளிதாக எடுத்துக்கொண்டு வெற்றி மேலே வெற்றி குவிப்பவர்கள், இடைவிடாத கடின உழைப்பால் வெற்றி பெற்று காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். மூத்த சகோதரங்கள், அண்ணன் அக்கா, அவங்க மூலமாக சில உதவிகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள் விஷயங்கள் ஏதாவது பேசுகிறதா இருந்தால் இன்றைக்கி நீங்கள் பேசலாங்க. ஒரு சொத்தை கொடுத்துட்டு இன்னொரு சொத்து வாங்கிறது, ஒரு பக்கம் விரையும் இன்னொரு பக்கம் கிரையும், அதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. குரு பகவான் ராசிக்குள்ளார உட்கார்ந்து உங்களை பாடாப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாரு. இருந்தாலும் அதையும் தாண்டி நீங்கள் ஓடிக்கிட்டே தான் இருக்கீங்க. கவலைப்படுறது கூட நேரம் இல்லைங்க நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு கலகலன்னு பேசிகிட்டே ஓடிக்கொண்டேயும் இருக்கீங்க. சுக்கிரன் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால வெளிவட்டாரத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. நண்பர்களும் தேடி வருவாங்க. பழைய நண்பர் ஒருவரை சந்தித்து இன்றைக்கி நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. என்ன இருந்தாலும் அந்த காலம் போல் இந்த காலம் வருமா அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் பகிர்ந்து கொள்ளுவீங்க. புதன் உங்களுக்கு வலுவாக உட்கார்ந்துருக்கிறாரு. ஒளிரும் கிரகம் சூரியனோட உட்கார்ந்துருக்கிறாரு. உங்கள் ராசிநாதன் பலமாக இருக்கிறதுனால புது திட்டங்கள் இன்றைக்கி நிறைவேறுங்க. வியாபாரத்தில் கூட சொல்லிக்கிற அளவுக்கு இன்றைக்கி லாபம் இருக்குது. உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன பாராட்டுதல்கள் உங்களுக்கு கிடைக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் செல்வாக்கு அதிகரிக்குங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2 மணி வரைக்குமே நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடகராசிக்காரர்களே, ஒரு பெருங்கூட்டத்துடன் தவறான பாதையில் பயணிப்பதை விட ஒரு தனி மனிதனாக நேர்வழி பாதையில் பயணிப்பதே மிகச்சிறந்ததாகும். ஆமாங்க, இந்த கூட்டம் கும்பல் இதெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக அறவே பிடிக்காதுங்க. மொத்தையாக நின்று நாம் ஜெயிக்கணும், யாருடைய உதவி இல்லாமல் நாம் ஜெயிக்கணும், நம்ம காலில் நின்று நாம் ஜெயிக்கணும். அப்போ தான் நாளைக்கு யாரும் நம்மளை எதுவும் சொல்ல முடியாது. இல்லைன்னா நான் தான் அவரை முன்னேறி விட்டேன், நான் தான் அவருக்கு உதவினேன்னு அடுத்தவங்க நம்மளை குத்தி காட்டிகிட்டே இருப்பாங்க. அதுக்காகவே எங்கும் எப்பொழுதும் யாரிடமும் எந்த உதவியும் கேட்டுக்கொள்ளாமல் இலவசங்களையும் பெற்றுக்கொள்ளாமல் உண்மையாக உழைத்து உயரக்கூடிய உத்தமர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் இன்னைக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் எது, அல்லாத குணங்கள் எது, எந்த குணத்தை நாம் வளர்த்துக்கணும், எதெல்லாம் நாம் தவிர்க்கணும், முணுக்குன்னா மூக்கு நுனியில் நிற்கிற முன்கோபத்தெல்லாம் விட்டுடலாமே, இனிமேல் அதெல்லாம் வேண்டாமே அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. சுக்கிரன் ராசிக்குள்ளார இருக்கிறதுனால தன்னைத்தானே கொஞ்சம் செதுக்கிப்பீங்க. நாட்டு நடப்பு, வீட்டு நடப்பு, உலக நடப்பு இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து நாம் நம்மளை மாற்றிக்கணும். காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்முடைய நிலைமையை மாற்றிக்கணும். அப்போ தான் நம்ம ஜெயிக்க முடியுங்கிற உறுதியான நிலைக்கும் இன்னைக்கு நீங்கள் வருவீங்க. வெளிவட்டாரமும் இன்னைக்கு உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. வியாபாரத்தில் கூட சந்தை நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி உங்களுடைய வியாபார யுக்திகளை நீங்கள் மாற்றுவீங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்கள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. சிலருக்கு வெளியில் புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஐபிகளும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. தனாதிபதி சூரியன் தனத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால பணவரவும் உங்களுக்கு உண்டுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 2 மணி வரைக்கும் அருமையாக இருக்குதுங்க. அதே போல் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2 மணிக்கு பிறகு நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, பயம், திறமையின்மை இந்த இரண்டும் மனிதனை கீழே தள்ளிவிடும், வறுமையில் தள்ளிவிடும், கவலையில் தள்ளிவிடும். அதனால தாங்க பயம்னா என்ன, எனக்கு எந்த பயமும் கிடையாது, யாராக இருந்தாலும் என்ன, நேருக்கு நேரம் நான் பேசுவேன், கை குலுக்குவேன், அவங்க எவ்வளோ பெரிய பதவியில் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு பயப்படாமல் நீங்கள் இருப்பீங்க. அதே மாதிரி எதுலையாவது உங்களுக்கு திறமை இல்லாமல் இருக்குதா, அந்த துறையில் இறங்கி திறமையை நீங்கள் வளர்த்துப்பீங்க. திறமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிறத விட அது என்னன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு புது புது விஷயங்களை குழந்தைகளைப் போல கற்றுக்கொண்டே இருப்பவர்கள், படித்து கொண்டே இருப்பவர்கள், அனுபவசாலிகளாக இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு அஷ்டமத்து சனி தாங்க போயின்னு இருக்குது. ஒரு பக்கம் அவர் பாடாப்படுத்தின்னு இருக்காரு. உங்களை பற்றிய வதந்திகள், விமர்சனங்கள் இதெல்லாம் அப்படி காற்று வாக்கில் உங்கள் காதிலையும் விழுந்துட்டு தான் இருக்குது. சில நேரங்களில் அதை நினச்சி சிரிச்சுக்கிறீங்க, பல நேரங்களில் அதை நினச்சி கஷ்டப்படுறீங்க. நம்மளை போய் இப்படிலாம் சொல்கிறாங்களே அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்படுறது எல்லாமே உண்டுங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால காரசாரமாக சிலரெல்லாம் நீங்கள் பேசிடுறீங்க. அதை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. முன்கோபத்தையும் தவிர்க்கிறது நல்லதுங்க. 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி பலிதமாகுங்க. அதே மாதிரி சந்திரனும் இன்னைக்கு சாதகமாக உட்கார்ந்துருக்கிறதுனால பெற்றோருடன் இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாமே விலகுங்க. புது தொழில் தொடங்கிறதுக்கான முயற்சிகளை நீங்கள் இறங்குவீங்க. இருக்கிற தொழிலையும் இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குதுங்க. தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே உங்களை விற்று தீருங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எல்லா வகையிலுமே நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. மற்றவங்கெல்லாம் உங்களை குறை சொல்லுவாங்க, ஆனால் உங்களுக்கு தெரியும் நீங்கள் திறமைசாலிங்கிறது. கூட வேலை பார்க்குறவங்க முணுமுணுன்னு ஏதாவது சொல்லிட்டு இருந்தால் கூட மேலே இருக்கிற அதிகாரி இன்றைக்கி உங்களை பாராட்டி பேசுவாருங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 2 மணிலேருந்து நல்லா இருக்குதுங்க. அதே போல் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2 மணிக்குள்ளார சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கன்னி ராசிக்காரர்களே, எதிர்பார்ப்பதை விட எதிர்கொள்வதை கற்றுக்கொள்ளுங்கள். ஆமாங்க, அடுத்தவங்கள்ட்டேருந்து நமக்கு இது கிடைக்குமா அது கிடைக்குமா, இல்லை வாழ்க்கையில் நாம் பெருசாக சாதிச்சிட முடியுமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கிறவங்க நீங்கள் கிடையாதுங்க. நம்ம வாழ்க்கையை நாம் கவனிப்போம். பெருசாக இது கனவெல்லாம் கண்டுக்கிட்டு எதிர்த்தாப்பில் இருக்கிற கடமை என்னவோ அதை முதல்ல செய்து முடிப்போம். அன்றாட கடமைகளை சிறப்பாக செவ்வனே காலதாமதமின்றி நாம் செய்து கொண்டு வந்தாலே நமக்கு சிறந்த எதிர்காலம் உண்டுங்கிற சூட்சுமத்தை புரிந்து கொண்டு எதிர்த்து நின்று போராடி எல்லா வகையிலும் வெற்றி பெற்று காட்டுபவர்கள், எதிரே இருக்கக்கூடிய கடமைகளை தாமதமில்லாமல் செய்து முடிப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சுமாராக தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணுங்க. அவசர முடிவுகளையும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. குறிப்பாக அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2 மணி வரைக்குமே சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி ரொம்ப கவனமாக இருக்கணும். கோவப்படாதீங்க. கோவப்படக்கூடாதுன்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் கோவப்படுற மாதிரி ஏதாவது பேசி வைக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறது? சந்திராஷ்டமம் அப்படின்னாலே யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்கள பார்க்க வேண்டியிருக்கும். யார்கிட்ட பேச உங்களுக்கு அதிக விருப்பம் இல்லையோ அவங்கக்கிட்ட வலிய போய் பேச வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கும். பல நேரங்களில் விட்டு கொடுத்து போக வேண்டியதாக இருக்குது. நம்ம தகுதியை மீறி நம்ம தகுதியை குறைச்சிக்கிட்டு நம்ம சிலர்ட்டெல்லாம் பேச வேண்டியதாக இருக்கேன்னு உள்ளுக்குள்ளார முணுமுணுத்து கொண்டேயும் இருப்பீங்க. நமக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னாலும் நம்மளை சார்ந்தவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அது சம்மந்தமாக நாமெல்லாம் ஓட வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. இன்றைய தினம் கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லதுங்க. சாப்பாட்டு விஷயத்திலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் மதியம் 2 மணி வரைக்கும் கவனமாக இருக்கணும். சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மதியம் 2 மணியிலிருந்து கவனமாக இருக்கணும். ஏன்னா சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் மதியம் 2 மணிலேருந்து தொடங்குது. அதனால் கவனமாக இருக்கணும். இரவு நேர பயணங்களையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரம் உத்தியோக விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாக முடிவெடுங்க. இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் உங்களுக்கு இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, எதை வேண்டுமானாலும் விட்டுக்கொடு, ஆனால் யாருக்காக விட்டு கொடுக்குறோம் என்பதில் மட்டும் கவனமாக இரு. ஆமாங்க, சிலருக்கெல்லாம் நம்ம எவ்வளவோ விட்டு கொடுத்து போகலாம், எவ்வளவோ தியாகம் பண்ணலாம். ஆனால் அதை பற்றிலாம் அவங்க கவலைப்பட மாட்டாங்க. அதுக்கு எந்த ஒரு நன்றியுமே இருக்காது. அப்படிப்பட்டவங்களுக்காக நீங்கள் வாழ்க்கையை விட்டு கொடுத்து அப்புறம் நீங்கள் சிரமப்படக்கூடாது. அதனால் உங்களுடைய அருமையை தெரிந்தவங்க யார், அவங்களுடைய அருமையை புரிஞ்சுக்கிட்டவங்க யார் அப்படிங்கிறவங்களுக்காக விட்டு கொடுத்தால் எப்பொழுதுமே நிம்மதி கிடைக்குங்க. எங்கும் எப்பொழுதும் யார் யார் எப்படி என்பதனை புரிந்து வைத்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல வாழ்க்கை வசதி வாய்ப்புகளை அமைத்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குது. உங்கள் ராசியை சந்திரன் பார்த்துக்கிட்டே இருக்கார். அதனால் பலவிதமான யோசனைகள் இன்றைக்கி அடிமனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்கும். வாழ்க்கையை நாம் எங்கே தொடங்கணும், இப்போ எப்படி இருந்துருக்கோம், அடுத்தது எப்படி போய் முடியுங்கிற மாதிரியான அந்த வரைபடத்தெல்லாம் மனசுக்குள்ளாரே இன்றைக்கி நீங்கள் வரைஞ்சி பார்த்துட்டு உட்காந்துருப்பீங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்துன்னு இருக்கார். அப்பப்போ சித்தரை போல் புத்தரை போல் ஏதாவது ஒரு யோசனை வந்துக்கிட்டே இருக்கும். சாதாரண மாணவர்களைப் போல இல்லாமல் சாமானியமாக சில சிந்தனைகள் உங்கள் உள்ளத்துக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் சயனஸ்தானத்தில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால சில நேரங்களில் தூக்கம் இல்லாமல் போகும். பெருசாக நமக்கு கவலை இல்லை, இருந்தாலும் ஏன் தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு யோசித்து கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் பகைவர் வீட்டில் தான் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எல்லாருக்கும் நல்லது செய்து நாம் இப்போ சிக்கலில் மாட்டிக்கிட்டோமே, எல்லாருக்கும் பணம் வாங்கி கொடுத்துட்டு இப்போ நாம் பலிகடா ஆயிட்டமேன்னு சில நேரங்களில் யோசனைகள் வந்து கொண்டே
இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்லா இருக்குது. ஆனால் பங்குதாரர்கள்ட்ட மோதல் வர வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட வேலை பார்க்குற சக ஊழியர்கள்ட்ட கொஞ்சம் நிதானமாக நடந்து கொள்வது நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, நீ வெற்றி பெறும்போதெல்லாம் உன்னுடைய முதல் தோல்வியை நினைத்துக்கொள். ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க. ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு இருமாப்பாக இருக்க மாட்டீங்க, தலைக்கணமாக இருக்க மாட்டீங்க. ஏற்கனவே நாம் அடி வாங்கியிருக்கோம், ஏற்கனவே நம்ம தோற்றுட்டு தான் வந்திருக்கிறோம், ஏற்கனவே பல சங்கடங்களை எல்லாம் நம்ம சந்திச்சிருக்கோம். அதனால் இந்த வெற்றி ஒன்றும் ஒரு பெரிய வெற்றி கிடையாது அப்படின்னு தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டு வெற்றி பெற்று விட்டோம் என்று வீராப்பாக பேசாமல் கடந்து வந்த பாதையை நினைத்து நிதானமாக யதார்த்தமாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் ரொம்ப நாளாக தள்ளிப்போன சில விஷயங்கள் அதெல்லாம் சீக்கிரமாக முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க, முடியாது அப்படிங்கிறத முடித்து காட்டுவீங்க. அதே மாதிரி வீடு மனை சொத்து வாங்கிறது விற்கிறது அதிலிருந்து வந்த சில தடங்கல்கள் அதெல்லாம் சரியாகி இன்றைய தினத்தில் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே போல் சொத்து பத்து வாங்கிறதெல்லாம் உங்களுக்கு சீக்கிரமாக இன்றைக்கி நடக்கும். முக்கியமாக நல்ல விதத்தில் முடியும். உங்களுடைய ரசனைக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இடம் அமைஞ்சு அதுக்கு முன்பணம் கொடுத்து அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வெளிவட்டாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குங்க. எல்லாம் சரிதாங்க. 5ஆம் இடத்துல சனி உட்கார்ந்துக்கிட்டு என்னென்னமோ சில யோசனைகள்லாம் கொடுத்துட்டுருக்காரு. எதிர்மறை எண்ணங்கள் கூட சில நேரம் வருது. நம்மளை பற்றி கவலைப்படலைனாலும் இந்த நாட்டை பற்றி கவலைப்பட வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசனைகளும் ஒரு பக்கம் வந்து போகுங்க. 4ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டணும். முடிஞ்ச வரைக்கும் இரவு நேர பயணங்களையும் கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. மற்றபடி சூரியன் உங்களுக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் ஒரு நல்ல பேர் இருக்கும். சின்னதாக ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்கும். சிலர்லாம் வந்து அற்புதங்க அப்படின்னு உங்களை பாராட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் நல்லா இருக்குது. மேற்கொண்டு ஏதாவது தொழிலை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகள் இன்னைக்கு பலிதமாகுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 2 மணி வரைக்கும் அமோகமாக இருக்குதுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2 மணிக்கு பிறகு தாங்க நல்லா இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, இரத்தமே வராமல் ஒருவரை காயப்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் ஒருவருடைய நாக்கு தான். ஆமாங்க, அதனால தாங்க நரம்பில்லாத நாக்கு 4 பக்கமும் பேசும், 4 விதமும் பேசுங்கிறதெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு அந்த நாக்கை அடக்கி வைத்திருப்பவர்கள், நாவடக்கத்துடன் நடந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. பிள்ளைங்களை நினச்சி தான் உங்களுக்கு ஒரு கவலையாக இருக்குது. அவங்க இன்னும் சரியாக செட்டில் ஆகலையே, படித்த படிப்புக்கு தகுந்த வேலை கிடைக்கலையே, வீடு சரியாக வாடகைக்கும் போக மாட்டேங்குதே, இப்படிலாம் ஏதாவது ஒரு கவலைகள் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அதுக்கான வழி குலதெய்வ கோவிலுக்கு நீங்கள் ஒரு முறை போய் வாங்க. போய் வந்த பிறகு மடமடன்னு சில தடங்கல்கள் எல்லாமே விலகி உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லதாக நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. அர்த்தாஷ்டம சனியாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லாம் இருந்தும் கையில் காசு தங்க மாட்டேங்குது. ரெடி கேஷாக ஒன்றுமே கையில் இல்லை, எல்லாம் சொத்தாக இருக்குது, மற்றதெல்லாம் இருக்குது. இருந்தாலும் ரெடி கேஷ் இல்லையேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. குரு பகவான் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால நீங்களே உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய சில குணாதிசயங்களை மாற்றிப்பீங்க. இனிமேல் கோவப்படக்கூடாது, இனிமேல் நம்ம வந்து ஓடணும், அதிகமாக உழைக்கணும்
அப்படின்னு பொழுதுபோக்கெல்லாம் நம்ம குறைச்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில புது திட்டங்கள், அதெல்லாம் உங்களை நீங்களே சரிப்படுத்திக்கிறது, உங்களை நீங்களே செதுக்கி உங்களை சிற்பமாக்கி கொள்ளக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது. அதே மாதிரி வியாபாரமும் உங்களுக்கு இன்றைக்கி நல்லா இருக்குதுங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 10ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது உத்தியோகத்தில் நல்ல பேரை கொடுக்கும். ஆனால் சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார் இல்லைங்களா, சிலர்லாம் சூப்பர் அப்படின்னு உங்களை பாராட்டுவாங்க. இன்னொரு பக்கம் போயிட்டு இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு உடனே கொஞ்சம் நையாண்டியாக பேசுவாங்க. அதனால் பாராட்டுறவங்கள்ட்ட நீங்கள் அப்படியே பைண்டிங் ஆகிடக்கூடாது. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நினைச்சது நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, எவ்வளவுதான் காயப்படுத்தினாலும் ஒருவரை மறக்கவோ அல்லது மறுக்கவோ முடியவில்லை என்றால் அதற்கு பெயர்தான் உண்மையான அன்பு. ஆமாங்க, சிலர் மேலே நீங்கள் அப்படியே அளவற்ற அன்பு வச்சுருப்பீங்க. அவங்க உங்களை உதாசீனப்படுத்தினா கூட நீங்கள் ஓடி போய் பேசுவீங்க. அவங்க உங்களை கண்டுக்கலன்னாலும் அவங்க பார்வையில் போய் நீங்கள் நிற்பீங்க. இப்படி எத்தனையோ கஷ்டங்கள் வந்தாலும் போனாலும் மறக்க முடியாமல் சிலர்களிடம் மனதை கொடுத்து தவித்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. செலவு ஒரு பக்கம் இருக்குது, பராமரிப்பு வீடு வாகன பராமரிப்பு செலவு ஒரு பக்கம் இருக்குது. பிள்ளைங்க நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே வராங்க. நாம் வேணால் எளிமையாக இருந்துட்டு போயிடலாம், ஆனால் அவங்க ஆசைப்படுறதை நாம் செய்து கொடுக்கணும் இல்லையா அப்படிங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்குங்க. குரு பகவான் 6ஆம் இடத்துல மறைஞ்சு உட்காந்துக்கிட்டு பாடாதான் படுத்தின்னு இருக்காரு. பேச்சுவார்த்தைலாம் பலமாக தான் இருக்குது. ஆனால் இன்னைக்குன்னு அப்படியே தள்ளி போகுது. டப்புன்னு முடிய மாட்டேங்குது எந்த வேலையும். ஒரு நூல் இழையில் போய் அப்படியே தடங்களாகி நின்று போதேன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்படுறதெல்லாமே உண்டு. ஆனால் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திருப்பதிக்கு ஒரு முறை போய் வாங்க. திருமலா திருப்பதி சென்று ஸ்ரீ வெங்கடாஜலபதி பெருமாளை ஒரு முறை சேவிச்சுட்டு வந்தீங்கன்னா இந்த தடங்கல்கள் எல்லாமே உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். திடீர் பண வரவுக்கும் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, ஆனால் நாம் எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லையேன்னு சின்னதாக ஒரு முணுமுணுப்பு இருக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் சின்னதாக பாராட்டு, இன்னொரு பக்கம் குறை சொல்கிறவங்க குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. எது வேணாலும் எப்படி வேணாலும் போகட்டும், மாதமானால் ஒழுங்காக சம்பளம் வருதா அதை பார்ப்போம், மரியாதைலாம் பார்த்துட்டு உட்கார்ந்துருந்தோம்னா குடும்பம் நடத்த முடியாதுங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். மதியம் 2 மணிக்கு பிறகு நல்லா இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, பிறர் பொறாமைப்படும் அளவிற்கு வாழ்வதற்கு ஆசையில்லை. ஆனால் பிறர் சபிக்காமல் இருக்கும் அளவிற்கு வாழ்ந்தாலே போதும். ஆமாங்க, நீங்கள் அப்படி தாங்க நினைப்பீங்க. எல்லோரும் நம்மளை மதிக்கணும், எல்லோரும் நம்மளை பாராட்டணும், அப்படியே ஒசந்து நம்மளை பார்க்கணும், அதுக்கெல்லாம் நீங்கள் ஆசைப்படவே மாட்டீங்க. யாருடைய வாயிலையும் நம்ம விழக்கூடாது, யாருடைய சாபத்துக்கும் நம்ம ஆளாகக்கூடாது, அதே மாதிரி யாருடைய ஒரு கெடுதலுக்கும் நம்ம ஆளாயிடக்கூடாது, நம்மளால் ஒருத்தவங்க எந்த துன்பத்திற்கும் ஆளாகக்கூடாது, நம்மால் யாரும் கஷ்டப்படக்கூடாது. இப்படியெல்லாம் வித்தியாசமாக யோசிக்கக்கூடியவங்க யார்? நீங்கள் தாங்க. நீங்கள் தான் எப்பயுமே இந்த மனசாட்சிக்கு உட்பட்டு பல விதங்களில் யோசித்து கொண்டே இருப்பீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்ல. தைரியஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால தடாலடி முடிவுகள்லாம் எடுப்பீங்க. எங்கே போனாலும் இன்னைக்கு கொஞ்சம் வேகமாக பேசிட்டு வந்துடுவீங்க. இதுதான் அதுதான் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கொஞ்சம் கராராக பேசுவீங்க. வழவழாலாம் வேணாம்ப்பா, இதுதான்ப்பா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருப்பீங்க. அதே மாதிரி சந்திரன் பலமாக இருக்கிறதுனால பழைய பொருளை கொடுத்துட்டு புதுசு
புதுசு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பரவாயில்ல, ரொம்பவும் சிக்கனமாலாம் இருக்க வேண்டாம். எது தேவையோ, நமக்கு எது முக்கியமோ அதுக்காக அதை நம்ம வாங்கிறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. அது எந்த விலை கொடுத்தாலும் பரவாயில்ல, நமக்கு அத்தியாவசியமாக அது தேவைப்படுதுங்கக்குள்ள அதை நம்ம வாங்கிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் வருவீங்க. உடற்பயிற்சி சாதனங்கள், அழகு சாதனங்கள், அதெல்லாம் கூட இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. சுக்கிரன் மறைஞ்சி கிடக்கிறார். கணவன் மனைவிக்குள்ளார அப்பப்போ கொஞ்சம் அப்படியே லேசாக முட்டிக்கும். அது சாதாரணமாக பேச போனாலே கொஞ்சம் சண்டை வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி செவ்வாயும் கொஞ்சம் பலவீனமாக உட்கார்ந்துருக்கிறாரு. வீடு, மனை, சொத்து எதுவாக இருந்தாலும் வாங்கிறதா இருந்தால் தாய் பத்திரத்தை வாங்கி பாருங்கள். அதே மாதிரி அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரி, வருமான வரி, வீட்டு வரி, இது மாதிரி ஏதாவது சொத்து வரியெல்லாம் இருந்ததுன்னா உடனே செலுத்துறீங்க. தாமதப்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரம் இன்னைக்கு லாபம் தரும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2 மணி வரைக்குமே சிறப்பாக இருக்குதுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் முக்கியமான விஷயம் எதுவாக இருந்தாலும் மதியம் 2 மணிக்குள்ளார செய்து முடிக்கிறது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்காத எல்லா நேரமும் நல்ல நேரம்தான். நல்ல நேரம் இன்றைக்கி எந்த நேரம் அப்படின்னு கேட்டால், மற்றவங்களுக்கு கெடுதல் பண்ணாமல் மற்றவங்களுக்கு உதவி செய்துக்கிட்டு நாம் முன்னேறி கொண்டு போகக்கூடிய நேரம் எல்லாமே நல்ல நேரம்தான். இப்படி தாங்க நீங்கள் யோசிப்பீங்க, யதார்த்தமாக யோசிப்பீங்க, அறிவியல் பூர்வமாக யோசிப்பீங்க. அதை கொண்டு வந்து ஆன்மீகத்திலையும் நீங்கள் இணைச்சிருவீங்க. எங்கும் எப்பொழுதும் பலதரப்பட்ட அறிவாற்றல் படைத்தவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது. 2ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. பேசி பேசி பல பெரிய விஷயங்களெல்லாம் இன்றைக்கி நீங்கள் முடிச்சிருவீங்க. பரவாயில்ல, நமக்கும் கொஞ்சம் திறமை இருக்குது, நமக்கும் கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருக்குது, நம்ம பேச்சை கேட்டும் வந்து நமக்கு எல்லாம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சின்னதாக ஒரு சந்தோஷம் இன்றைக்கி எட்டி பார்க்குங்க. 7.5 சனியில் ஜென்மச்சனி இருக்கிறதுனால மறதி வரும். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. நடைப்பயிற்சி தேவை. அதே மாதிரி உணவெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் கட்டுப்பாடோடு சாப்பிட்றது நல்லது. டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு கொஞ்சம் வந்து அதிகமாக சாப்பிட்றக்கூடாது. அதனால் இந்த நேரத்தில் வந்து என்ன ஜென்மச்சனி இருக்கிறதுனால சின்னதாக வந்து ஒரு பட்டினி, அதாவது வந்து அரை வயிறு சாப்பாடு, கால் வயிறு தண்ணீர், கால் வயிறு காற்றோடு இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இதெல்லாம் சித்தர்கள் சொல்கிறது. அது மாதிரி இருக்கிறது ஒரு வகையில் உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினம் சுக்கிரனும் நல்லா இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் நீங்கள் வாங்குவீங்க. ராகு 12ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால சில நாட்களில் தூக்கமே இல்லாமல் போயிடும். இதுக்கெல்லாம் காரணம் என்னெல்லாம் யோசிச்சுட்டு இருக்காதீங்க. ஏன்னா 12 சயனஸ்தானம், அயன சயனஸ்தானம், அதில் வந்து ராகு இருந்தால் பல பழைய நினைவுகள் மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் சின்னதாக ஒரு தியானம், ஒரு 5 நிமிஷம் அப்படியே கண்ணை மூடி தியானிக்கிறதும் ஒரு வகையில் நல்லதுங்க. வியாபாரம் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விற்று தீரும். அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட முடிக்க முடியல அப்படின்னு, அதாவது தாமதமாக்கி வச்சுருந்த வேலைகள் எல்லாத்தையுமே இன்றைக்கி சிறப்பாக நீங்கள் செய்து முடித்து காட்டுவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் மதியம் 2 மணி வரைக்கும் அருமையாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் 2 மணியிலிருந்து சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் எல்லா வகையிலும் நன்மையை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. இன்றைக்கி மகாபரணிங்க. அது என்ன, பரணி தானே சொல்லுவாங்க, பரணி நட்சத்திரம் தானே சொல்லுவாங்க, அது என்ன மகாபரணி அப்படின்னு யோசிக்கிறீங்க. மகாலயபட்சம் இப்போ ஆரம்பித்து நடந்துட்டுருக்குது. அதனால் மகாலயபட்சத்தில் வரக்கூடிய எல்லாமே பெருசு பெருசு தான். அதனால் இன்றைக்கி வந்து மகாபரணி. இன்றைக்கு வந்து ரொம்ப அற்புதமான ஒரு நாளுங்க. நாம் வந்து முன்னோர்களை நினைத்து வணங்கக்கூடிய நாள் இன்றைய நாள். நம்ம வந்து தவம் செய்யக்கூடிய நாள், தியானம் செய்யக்கூடிய நாள். வாழ்க்கையில் எந்த விதமான விபத்துகளும் நிகழ்ந்துவிடக்கூடாது
ஆயுளோடு இருக்கணும், ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அப்படின்னு நினைத்து வேண்டக்கூடிய நாள். ஏன்னா பரணி நட்சத்திரம் அப்படின்னாலே அது யமதர்மனுடைய தொடர்புள்ள நட்சத்திரம். அதனால தான் இன்றைக்கு யமதர்மனை நோக்கி யம தீபம் ஏற்றக்கூடிய நாள். ஆமாங்க, ஏன்னா பரணி நட்சத்திரம் மதியத்திலேருந்து தொடங்குது, காலையில் கிடையாது, மதியம் 2 மணிலேருந்து தொடங்குது. அதனால் இன்றைய தினம் மாலையில் நீங்கள் பரணி தீபம் ஏற்ற வேண்டும். நம்முடைய முன்னோர்களினுடைய மோட்சத்திற்காக ஏற்ற வேண்டும். சிலர்லாம் நிறைவேறாத ஆசைகளோடு போய் சேர்ந்திருப்பாங்க. நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய உறவினர்கள், இரத்த பந்துக்கள், அதுக்கு தான் அவர் ஆசைப்பட்டார். ஆனால் கடைசி வரைக்கும் அந்த ஆசை நிறைவேறவே இல்லை, அவர் போயிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி உள்ள நிறைவேறாத ஆசைகள் அதோடு போன அந்த ஆன்மாக்கள் இன்றைய தினம் சாந்தி அடைவதற்காக, பூரணம் அடைவதற்காக திதி சிரார்த்தம் எல்லாமே இன்றைக்கி தரலாம். முக்கியமாக இன்றைக்கு மாலை நேரத்தில் யமதீபம் ஏற்றுவது நல்லது. அது மூலமாக அவங்களுக்கு அந்த ஆத்மாக்கள் சாந்தி அடையும். அந்த ஆத்மாக்கள் சாந்தி அடைந்து நமக்கு ஆசீர்வாதம் எல்லாமே கிடைக்கும். அது கிடைக்க கிடைக்க நம்ம வாழ்வு மேல் நோக்கி போய்கொண்டே இருக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினம் யமதீபம் ஏற்றுவதற்கு சரியான நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாலை 5:55 இரவு 7:11 ஏற்றணுங்க. 8 திக்குகளிலும் ஏற்றுவது நல்லது. அதாவது வீட்டை சுற்றி 8 திக்குகளிலும் ஏற்றலாம். அதே மாதிரி உயரமான இடத்தில் ஏற்றுவது நல்லது. ஏன்னா அந்த ஆன்மாக்களை நோக்கி நாம் ஏற்றக்கூடிய அந்த தீப ஒளி, அந்த வெப்ப அலையானது சேரணுங்கிறதுக்காக தான் உயரமான இடத்தில் ஏற்றுவது நல்லது. அப்படியெல்லாம் ஒன்றும் ஏற்ற முடியாதுங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? வீட்டில் பூஜை அறையில் ஒரு அகல் விளக்கில் ஒரு தீபமாவது நீங்கள் ஏற்றி வைக்கிறது நல்லது. ஏன்னா இந்த தீபம் ஏற்றுவதன் மூலமாக திடீர் விபத்துகள் நமக்கு வராமல் இருக்கும். விபத்தில் மறைஞ்சி போனவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைவதற்கும் அது உதவிகரமாக இருக்கும். அதனால் இப்போ திடீர்னு இப்போ விபத்துகள் சிலருக்கெல்லாம் ஏற்படுது, விபத்தால் பிரிவு ஏற்படுது. அந்த மாதிரி பிரிவுகள்லாம் தவிர்க்கிறதுக்காகவும், விபத்துகளே வாழ்க்கையில் நிகழாமல் நாம் நல்ல விதத்தில் வாழறதுக்கும் இன்றைக்கி ஏற்றக்கூடிய அந்த யம தீபமானது நமக்கு ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்கும். பொதுவாக தீபம் கிழக்கு நோக்கி ஏற்றணும், மேற்கு நோக்கி ஏற்றலாம். அதே மாதிரி வடக்கு நோக்கியும் தீபம் ஏற்றலாம். ஆனால் தெற்கு நோக்கி ஏற்றக்கூடாது. ஆனால் இன்னைக்கு தெற்கு நோக்கி தான் தீபம் ஏற்றணும். ஏன்னா யமனுடைய திசையாக தெற்கு உள்ளது. அதனால் இன்றைக்கி தெற்கு நோக்கி நாம் தீபம் ஏற்றினோம்னா நம்முடைய தலையெழுத்து கொஞ்சம் நல்லா மாறும். நமக்கு பெரிய அசம்பாவிதங்கள் வாழ்க்கையில் நடக்காமல் போயிடும். நல்லதெல்லாமே நடக்கும். அதனால தான் இன்றைய தினம் நாம் ஏற்றுவது மிக மிக நல்லது. நோய் நொடிகளிலிருந்து விடுபடுவதற்கும் இன்றைய தினம் ஏற்றக்கூடிய விபத்து, அதாவது தீபம் உறுதுணையாக இருக்கும். துர்மரணங்களில் ஏற்படாமல் இருப்பதற்கும் இன்றைய தினம் யமதீபம் ஏற்றுவது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்தில் 8ஆம் இடம் தான் ஆயுள் ஸ்தானம். 8ஆம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். 8ஆம் இடம் வலுத்திருந்தால் தான் ஒருத்தவங்க ஆயுளோடு இருக்க முடியும். ஆயுளோடு இருந்தால் தான் நாம் அப்புறம் ஆரோக்கியம் ஐஸ்வர்யத்தை பற்றியெல்லாம் பேசவே முடியும். அதனால் 8ஆம் இடம் பலவீனமாக உள்ளவங்க, சனி பகவான் நீச்சமாக இருக்கிறவங்க, சனி பகவான் பகை வீட்டில் இருக்கிறவங்க, 8க்குரிய கிரகம் பலவீனமாக இருக்கிறவங்க, அவங்க எல்லாமே இன்றைக்கி மாலை நேரத்திலே தெற்கு நோக்கி யமதீபம் ஏற்றுவது நல்லதுங்க. அப்படி இருக்கிறதுனால மகாபரணி நன்னாளாகிய இன்றைய தினத்திலே முன்னோர்கள், மூதாதையர்கள் இவர்களை நினைத்து, அல்லது நமக்கு வேண்டப்பட்டவங்க அவங்களெல்லாம் நினச்சி, மறைந்து போன அவர்களை எல்லாம் நினைத்து இன்றைய தினம் யமதீபம் ஏற்றுவோம். நோயற்ற வாழ்வு நாம் வாழ்வோம். நெஞ்சிற்கினியவர்களே, வியாழக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகான்கள், யோகிகள், தபசிகள், சித்தர்களின் அருளாசியால் வெற்றி திருநாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.